தன்மானம் என்கிற ஒன்றை இறுக பற்றி கொண்டிருக்கிற உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ராகவேந்திரன். பொன்னியின் செல்வன் பாகம் 1 பாகம் 2 அப்படின்னு 2 நல்ல திரைப்படங்களை இயக்குனர் மணிரத்னம் நமக்கு காணிக்கையாக்கினார். ராஜராஜ சோழனினுடைய அந்த பெரும் புகழை பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற அந்த கதையின் வாயிலாக, திரைப்படத்தின் வாயிலாக அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அதுதான் முழுமையான புகழா அப்படின்னா இல்லைங்க. தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் கட்டிய கம்பீரமாக நிற்கிற அந்த பெருவுடையார் கோயிலை போய் தரிசிக்கிறது தான் ராஜராஜனின் புகழை, பெருமையை முழுமையாக உணர்ந்ததற்கான ஒரு அடையாளமாக இருக்க முடியும். பயணத்துணைவன் வாயிலாக நீங்கள் ராஜராஜ சோழனினுடைய புகழை, அவருடைய பெருமையை முழுமையாக தரிசிக்கணும்னு நினச்சா தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலுக்கு போங்கங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும். ராஜராஜ சோழனினுடைய கனவு தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் ஆலயத்தை கட்டி ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு விளக்கு மாடம் வச்சு ஒவ்வொரு விளக்கும் எரிகிற அந்த பிரகாசமான ஒளியில் தஞ்சை பெருவுடையார் கோயில் நிறைவதைப் போல மக்களின் வாழ்க்கையும் நிறையணுங்கிறது அந்த பெரும் மன்னனினுடைய வேண்டுகோள். ஒவ்வொரு மாடத்தினுடைய விளக்கையும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பெயரில் நிறுவி அந்த குடும்பம் நெய் கொடுத்து அந்த விளக்கை எரிய வைக்கணும். அப்போ அந்த குடும்பத்துக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆடுகளையும் மாடுகளையும் பிரித்து கொடுங்க அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை உருவாக்கி பொருளாதார மேம்பாட்டிற்கு ஆலயத்தின் வாயிலாக வழி சமைத்தவன் நம்முடைய ராஜராஜ சோழன்கிறத நாம் மறுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆலயத்தின் அத்தனை மாட விளக்குகளும் ஒளிர்வதை கண்கொட்டாமல் ராஜராஜ சோழன் பார்த்து கொண்டே இருப்பார் என்பதை வரலாற்றிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடியுது. அப்படி ஒரு நாள் மாலை கோயிலுக்கு வருகிற போது குறிப்பிட்ட மாடத்து விளக்கு மட்டும் எரியலை. கணக்காளரை கூப்பிட்டு இது யார் வீட்டுக்கு பாத்தியப்பட்ட விளக்கு அப்படின்னு கேட்டபோது எழுவத்தூர் மாராயன் வீட்டு விளக்கு அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நேராக எழுவத்தூர் மாராயன் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே மாராயனுடைய மனைவி வரகுணல் காற்றடித்தால் சாய்ந்து விடுகிற மரம் போல அவ்வளவு எளிமையாக ஒரு பெண் வந்து நிற்கிறா. உள்ளே ஒரு பச்சிலம் குழந்தையினுடைய அழுகுரல் கேட்குது. என்னம்மா ஆலய விளக்குக்கு நெய் தரலையான்னு கேட்டபோது கண்ணீர் மல்கி சோழனின் கால்களில் விழுந்து அந்த பெண் வரகுணல் சொன்னால், கடந்த மாதம் காவேரியில் வந்த வெள்ளம் என் கணவனை காவு வாங்கி கொண்டு போய்விட்டது. அவன் இல்லாத வாழ்க்கையில் ஆடு மாடுகளை விற்று குடித்தனம் நடத்துவதில் மிகுந்த சிரமம் இருந்தது. அதனால் ஆலய விளக்கிற்கு நெய் தர முடியவில்லை, மன்னிக்க வேண்டும் என்று அவள் மறுகுகிறாள். அப்போ ராஜராஜ சோழன் கேட்குறான், கடந்த மாதமே உன் கணவன் இறந்து விட்டான்னா போன வாரம் வரைக்கும் நீ நெய் கொடுத்துருக்கிறியே எப்படின்னு கேட்டபோது அந்த அறம் மாறாத தமிழச்சி வரகுணல் சொன்னா, என் குழந்தைக்கு நான் பசியாற்றுவதற்காக வைத்திருந்த தாய்ப்பாலில் ஒரு பகுதியை விற்று ஆலயத்தின் விளக்கு எரிவதற்காக நெய்யை வாங்கி கொடுத்தேன் என்கிற அந்த பேர் உண்மையை சொன்ன மாத்திரத்தில் ராஜராஜ சோழனின் மனம் உடைந்து அவனும் அழுது இந்த பெண்ணின் பெயரை தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டில் பொறிக்க வேண்டும் என்கிற ஆணையிடுகிறான். வரகுணல் இனிமேல் ராஜராஜ சோழ பெருவுடைய வரகுணல் என்று அழைக்கப்படுவாள் என்கிற பெருமிதத்தை அவளுக்கு கொடுக்கிறான். ஒரு நாட்டினுடைய குடி அந்த நாட்டு மன்னனுடைய வார்த்தையை காப்பாற்றுகிற ஒரு அறம் நிறைந்த வாழ்க்கையை வாழுகிற ஒரு குடியாக இருந்திருக்கிறது. மக்கள் மன்னனை சார்ந்தும் மன்னன் மக்களை சார்ந்தும் ஒரு நிலைமை அன்றைக்கு இருந்திருக்கிறது. கோயிலை தழுவிய குடிகளாகவும் குடிகளை தழுவிய கோயிலாகவும் அன்றைக்கு நம்முடைய தமிழகம் இருந்திருக்கிறது. அதற்கு சான்றாய் ராஜராஜ சோழனின் பெருமைகளை எடுத்துச் சொல்லுகிற ஒரு இடமாய், உலக அதிசயங்களில் ஒன்றாய் இன்றைக்கும் கம்பீரமாய் நிமிர்ந்து நிற்கிற தஞ்சை பெருவுடையார் கோயிலை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடப்பாடு. அதற்கு பயணத்துணைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறது. உடனே தஞ்சைக்கு பயணப்பட்டு சோழ தேசத்தின் பெருமைகளை, சோழர்களின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல டிராப் டாக்ஸி வழியாக பாதுகாப்பாக தஞ்சை நோக்கி பயணப்படுங்கள். அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.